ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா திருச்சி காவேரி பாலத்தில் இருக்கிறவங்க. இன்றைக்கி திருச்சி ஸ்ரீரங்கம் தேர், அதனால் சீக்கிரமாக வரலான்ட்டு வந்தோம். ஆனால் தேர் பார்த்திங்கன்னா 6 to 7 மணிக்கெலாம் போயிடுச்சாமா. நம்ம வந்ததே பார்த்திங்கன்னா டைமிங் 10 மணிக்கு தான் ஸ்ரீரங்கமே வந்தோம். இந்த மலைக்கோட்டை வியூ வந்து பார்க்கணுன்னா இந்த காவேரி பாலத்துலேருந்து பார்த்தா தாங்க இந்த வியூ கிடைக்கும். சூப்பராக இருக்கும். மற்ற எல்லா இடத்துலேருந்து மலைக்கோட்டை பார்க்குறத விட இந்த காவேரி பிரிட்ஜிலேருந்து இப்படி வரும்போது இந்த மலைக்கோட்டை பார்க்குறது தான் செம்ம அழகாக இருக்கும். அப்படியே நம்ம ரிட்டன் இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக கல்லணை போக வேண்டியதுதான். ஏன்னா வெயில், சரியான வெயில், சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால முக்கொம்புக்கு போகலாம். அங்கே வந்து உள்ளே இறங்கி குளிக்கிறதுக்கு அந்தளவுக்கு அலவுடு இல்லை. அதனால சரி கல்லணை போகலாம், அங்கே நல்லாயிருக்கும். தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. சரி இருந்தாலும் நேரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, அதுதான் நேரில் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு சத்திரத்தில் இருந்துட்டு அப்படியே சென்னை பைபாஸ் வழியாக அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு கல்லணை ரோடு இருக்குது, அதில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். உள்ள இந்த சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள், சுத்தமாக தண்ணியே கொஞ்சம் கூட இல்லைங்க. ஃபுல்லாக பாருங்கள், எம்டி மண்ணு தான் அப்படியே தெரியுது. முன்னாடியெல்லாம் ஃபஸ்ட் டைம் இதில் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இதில் போயிட்டு இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ தண்ணியே இல்லை. கல்லணை போகிற வழியில் எங்கே ஒரு தோட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க, பம்பு செட்டில் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சுற்றிலும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு இதுதான் இருக்குது. எங்கே வந்து தோட்டத்தை வீடு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ரோட்டு மேலேயே இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா சில்னஸ்ஸுங்கண்ணே, வேறு லெவலில் நல்லா கூலிங்காக இருக்குங்க அந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் அங்கேருந்து. போகிற வழியிலே அண்ணன் பார்த்திங்கன்னா செம்பரி ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம வண்டியில் எங்கிட்ட வந்து போகும் பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டில் ஓடிடுச்சு. அதனால் அண்ணன் எங்கிட்ட வெட்டி விட்டுருக்காங்க திரும்ப. அது போனதுக்கப்புறம் அப்படியே நம்ம போவோம். ஃபைனலாக நம்ம கல்லணை வந்தாச்சுங்க. அங்கே பாருங்கள், உள்ளே ஒரு அம்மா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க வலை போட்டு அந்த தண்ணியில். உள்ளே பாருங்கள், ஆடு மாடெல்லாம் உள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்குது. தண்ணி இதில் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி சுத்தமாக இல்லைங்க, எல்லாம் புல் முளைச்சி போய் கிடக்குது. பாருங்கள், ஆடு மாடெல்லாம் உள்ளே இறங்கி மேய்ஞ்சிட்டு இருக்குது. இதுதான் கல்லணையோட சென்டராக இருக்கிற ஒரு பெரிய ஆறு. இது பாருங்கள், ஃபுல்லாக மண்ணை பாருங்கள், அப்படியே மண் கொட்டி வச்சுருக்க மாதிரி கிடக்குதுங்க. அங்கே கிடக்குது பாருங்கள் மண், அந்த சைடு அந்த ஒரு இடத்துல மட்டும் மண் அவ்வளோ கிடக்குங்க. தண்ணியில் வந்து அப்படியே அரிச்சிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் எப்படி கிடக்கு பாருங்கள், அப்படியே மண்ணை கொட்டி வச்ச மாதிரி கிடக்குதுங்க. அந்த இடத்துலலாம் பாருங்கள் அவ்வளோ கிளியராக இருக்குது. மொபைலில் அந்தளவுக்கு சரியாக தெரியலை. மண் அவ்வளோ மண் கிடக்குதுங்க, அவ்வளோ நைஸ் மண் அப்படியே தான் கிடக்குது. இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு இது கட்டி வச்சுருக்கிறாங்க. தண்ணி இதில் சுத்தமாக இல்லை, எல்லாம் ரொம்ப வற்றி போய் கிடக்குது. இவ்வளோ எம்டியான அன்னைக்கு தான் கல்லணையே பார்க்குறேன். தண்ணியே இல்லாத கல்லணையே இன்றைக்கி தான் பார்க்குறேன். சுற்றி வளைச்சுமே தண்ணி இல்லைங்க. ஆனால் தண்ணி இங்கே தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த இதில் தண்ணியே சுத்தமாக இல்லை. இன்னொரு இதுக்கு இருக்குது, அந்த அணைக்கட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அதில் தான் தண்ணி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த சைடு போவோம் அப்படின்னு பார்ப்போம். தண்ணி இல்லாதது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். பாலம் புதுசாக அங்கிட்டு ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க. சைடு சேவரு முன்னாடி வந்து கட்டையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த டைமிங்கில் கட்டிக்கிட்டால் தான், தண்ணி இருக்கும்போது கட்ட முடியாது. இதுதான் பார்த்திங்கன்னா கல்லணையோட ஃபஸ்ட்டு பிரிட்ஜு. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் தண்ணி இந்த சைடு வந்துட்டு சுற்றுச்சுவர் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க. தண்ணி தேங்கி அதுலேருந்து அப்படி உள்ளே போகிற மாதிரி. ஆனால் சுத்தமாகவே தண்ணி இல்லை. இந்த பாலம் வந்து ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. அதனால் கார் வந்துச்சுன்னா நம்ம நின்று பார்த்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு அவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. ஆப்போசிட்டில் கார் வந்துச்சுன்னா 2 சைடுமே நின்று தான் வர முடியும். ஒரே நேரத்தில் 2 காரும் கிராஸ் ஆக முடியாது. அந்தளவுக்கு சின்ன வழி தான் இது. திருச்சியிலே வந்துட்டு நல்லா குளித்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எந்த ரிவர் நல்லா இருக்குன்னா அது கல்லணை ரிவர் தாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ கல்லணையிலே தண்ணி இல்லை. அப்புறம் எங்கிட்டு போகிறது? அது முக்கம்பில் போகலாம். முக்கம்பில் வந்துட்டு அந்தளவுக்கு இது மாதிரி ஃப்ரீயாக வந்து குளிக்க விட மாட்டாங்க. ஜாலியாக இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது குளிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் முக்கம்பில் ரைட் சைடு டேமில் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதில் மட்டும் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கல்லணையில் அப்படி இல்லை. எந்த சைடு வேணாலும் இறங்கி குளிச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அதோட கல்லணையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணி விட்ற இந்த டேம் வந்து பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குங்க. அது சின்னது 1 4 இருக்குது. ஆனால் நம்ம எந்த இதில் வேணாலும் இறங்கி குளிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்திங்கன்னா பார்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்காக ராட்டினம் வச்சுருக்கிறாங்க. இந்த இதில் பாருங்கள், சின்ன பிள்ளைங்க வந்து ஏரோப்ளேனில் போகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அது செம்மையாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்குன்னே கரெக்டாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். 20 ரூபா தாங்க இதில் டிக்கெட்டு. பரவாயில்ல, நல்லா ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா கல்லணையோட சென்ட்ரு பாயிண்ட்டுங்க. அந்த அணைக்கட்டு இது நேம் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ரைட் சைடில் வந்து பார்க்கிங்கும் மணிமண்டபமும் அது இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்த வழி. இது தான் நம்ம பைக்கை வந்து இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த டேமில் பாருங்கள், இந்த கல்லணையோட அந்த லாஸ்ட்டு பிரிட்ஜில் இதில் தாங்க தண்ணி உள்ளே போயிட்டு இருக்குது. இதை தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல், தண்ணி அங்கே தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அந்த ஃபஸ்ட்டு 2-3 இதை கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. அந்த சைடு அங்கே தெரியுது பாருங்கள், அதில் தான் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம். அதில் ரொம்ப சுத்தமாக தண்ணியே இல்லை. அதனால் தண்ணி இல்லையே, எங்கே தான் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்கன்னு பார்த்தேன். இப்போ லாஸ்ட் இதுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே தான் தண்ணி போயிட்டுருக்காங்க பாருங்கள். நிறையா பசங்க உள்ளே இறங்கி நின்று ஏதோ துணி மாதிரி ஏதோ துவைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறையா மூட்டையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அது துணியை அலசிக்கிட்டு இருக்கிறாங்களா, இது மீன் பிடிக்கிறாங்களான்னு தெரியலை. நிறையா பேர் அங்கே உள்ளே நின்றுட்டுருக்குறாங்க பசங்க.
அது எந்த வழியில் போனால் அங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள், அந்த வழியில் தான் உள்ளே போயிருக்கிறாங்க. அதெல்லாம் லோக்கல் ஏரியா பசங்கன்னு நினைக்கிறேன், அதனால் எல்லாம் உள்ளே போயிருக்கிறாங்க. நம்ம டூரிஸ்ட்டை வந்துட்டு உள்ளே அலௌடு இல்லை, போக முடியாது. இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த செடியெல்லாம் பக்கத்தில் இருக்கும். கரெக்டாக அந்த சைடு வந்து ரிவர் வேறு பேக்ரவுண்டில் அப்படியே தெரியுதா, செம்மையாக இருக்குங்க. ஃபேஸ் வந்து அப்படியே மனித முகம் வச்சுருக்குங்க, சூப்பராக இருக்குது. நான் இந்த அளவுக்கு தண்ணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க, செம்மையாக இருக்குங்க. ஆனால் இந்த சம்மர் சீசன்லேயும் இவ்வளோ தண்ணி போகுதா, பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. அந்த சைட்லாம் வந்து பார்த்துட்டு தண்ணியே இல்லைங்க, ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேங்க. இவ்வளோ தூரம் வந்து தண்ணி போகுது, நாங்களே இவ்வளோ தூரம் வந்து தண்ணியே இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. இதில் பரவாயில்லைங்க, நம்ம வந்ததுக்கு ஏதோ கொஞ்சமாவது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கே யாருமே உள்ளே இறங்கலை, இங்கே இறங்குறதுக்கு அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே யாருமே உள்ளே விடலை. அந்த சைடு அங்கே முன்னாடி குளிச்சுட்டு இருக்கிறாங்க. தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியராக இருக்குங்க, நல்லா சுத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கிறாங்க பாருங்கள், அங்கே முன்னாடி அங்கே நின்று குளிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ் தான் போட்டிருக்காங்க. எல்லா சைடும் உள்ளே போய் இறங்கி நின்று குளிக்க முடியாது. அவங்க சொல்கிற இடத்துல மட்டும்தான் உள்ளே இறங்கி நின்று குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அது ஒரு லிமிட்டு தான். அதில் அங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க. வாங்க அப்படியே நம்மளும் அப்படியே அதுக்கு போகிறதுக்கு வழி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இல்லை, அது சுற்றி வளைச்சி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வாங்க அப்படி நம்மளும் அந்த சைடு போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கல்லணையோட மணிமண்டபங்க, அது சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்லேயே இருக்கும். எந்த கலர் பெயிண்ட்டுமே எதுவுமே இருக்காது, ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் இருக்கும். மணிமண்டபம் உள்ளே போனாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து அந்த கல்லணையோட வரலாறு வந்து படமாகவும் அப்படியே அந்த எழுத்து வடிவத்தையும் அப்படியே உள்ள ஹிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துட்டு இந்த கல்லணையோட மணிமண்டபத்தை போய் பார்த்துட்டு வரலாம், அது நல்லாயிருக்கும். அது நானும் போயிட்டு ரொம்ப நாளாச்சு. எனக்கு அந்த கல்லணையோட மணிமண்டபத்தில் வந்து பிடிச்சதே பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் தாங்க. பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது எப்படின்னா அது வரைஞ்சிருக்கிற விதம் வந்து அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நம்ம நேரில் நின்று பார்த்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் இருக்கும் அந்த பெயிண்டிங்கு. அதனாலே அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்காக எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காது அந்த பெயிண்டிங். அது பார்க்குறதுக்காகவே போகலாம். இதில் வந்து டிக்கெட் வந்துட்டு இல்லை, ஃப்ரீ தான். உள்ள எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ தான். இந்த மணிமண்டபத்தோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா மணிமண்டபத்தோட உள் சைடு இப்படி தாங்க இருக்கும். அங்கே வெளியே வந்து இதே மாதிரி ஒரு சிலையை வந்து கலரிங்கில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. வெளியே இருக்கிறத விட இது உள்ளே இருக்கிற சிலையை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரிஜினல் இப்படி மரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே அந்த கல்லணையோட ஹிஸ்ட்ரி தாங்க. நான் சொன்னல அந்த பெயிண்டிங், இதுதாங்க அந்த பெயிண்டிங்கு. இந்த மாதிரி பெயிண்டிங் தான் அங்கே ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்கள் வரைஞ்சிருக்கிறத பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம், அந்தளவுக்கு பெயிண்டிங் வந்துட்டு வேறு லெவலில் வச்சுருக்குறாங்க. இந்த பெயிண்டிங்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கல்லணை வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். இந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நம்ம இன்னொரு வீடியோவில் முன்னாடியே போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க முன்னாடி போய் பார்த்துக்கோங்க. இந்த சிலை தாங்க இந்த மண்டபத்தில் வந்து சென்டராக வச்சுருக்கிறாங்க, கரிகால சோழன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் கல்லணை வந்தாலே உள்ளே வந்துட்டு இது பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுக்காமல் யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸான ஒன்று, இந்த கல்லணையில் வந்துட்டு ஃபேமஸான இருக்கிற பிளேஸில் இது ஒன்று. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேர் எல்லாம் முன்னாடி தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம், அந்த பிரிட்ஜ் மேலே நின்று தான் அந்த மணிமண்டபத்தை பார்த்தோம். அங்கேருந்து தான் அந்த இதில் உள்ளே வந்து அப்படியே நடந்து வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, உள்ளே சரியான கூலிங்குங்க. வெளியே வந்துட்டு சரியான வெயில் அடிக்குது. இங்கே உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா வெயில் சுத்தமாக தெரியல, நல்லா ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிறதுனால நல்லா காற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்னஸ் நல்லா சூப்பராக வருது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது இந்த இடத்துல. அங்கே பாருங்கள் டேமோட இதை பாருங்கள், எப்படி ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. இப்போ வர்ற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட தண்ணி தான், ரொம்ப அடிமட்ட தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்கு மேலேயும் க்ளோஸ் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணால் எந்த தண்ணியும் வராது. நானே இப்போ தான் அந்த அணைக்கட்டை வந்துட்டு ஃபுல்லாகவே பார்க்குறேன். ஏன்னா தண்ணி இல்லாத போது தான் பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ பக்காவாக பார்க்க முடியுது. தண்ணி இருக்கும்போது இதெல்லாம் சுத்தமாக தெரியலை. இந்த கல்லணையோட அந்த மணிமண்டபத்தில் வந்துட்டு இந்த மாதிரி செடி தான் ஃபுல்லாக சுற்றி வளைச்சி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதா இருந்தால் சூப்பராக எடுக்கலாங்க, வேறு லெவலில் இருக்குது. அதில் பாருங்கள் சின்னதாக ஒரு எறும்பு ஒன்று உள்ளே போயிட்டு அந்த பூவோட தேனை வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க வியூலாம். அவ்வளோதாங்க, மணிமண்டபத்தை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இங்கேயே வந்துட்டு ரொம்ப நேரம் இருந்தாச்சு. நேராக இப்போ ஆற்றுக்கு போக வேண்டியதாங்க. எப்படா கல்லணையில் வந்து கால் நினைப்போம் அப்படின்னு இருந்தது. ஏன்னா அவ்வளோ வெயில், இந்த வழியாக தான் உள்ளே நடந்து போகணும். இது வந்து கார் பார்க்கிங் போய் தான் அங்கே உள்ளுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஆற்றுக்கு எல்லாம் இதில் தான் போயிட்டு இருந்தாங்க. நமக்கு வழி சரியாக தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இதுக்கு போகிறோம். நம்ம வந்தோம்னா முன்னாடியெல்லாம் தண்ணி நிறையா வந்துட்டுருக்கோம், அதனால் அங்கிட்டே போயிடுவோம்.
ஃபஸ்ட்டு இதுலேயே குளிச்சுட்டு உள்ளே இறங்கிட்டு விளையாண்டுட்டு அப்படியே போயிடுவோம். இப்போ அந்த 2 இதுலேயுமே தண்ணி வரல அப்படிங்கவும் 3வது இந்த இதுக்கு வந்திருக்கிறோம் அணைக்கட்டுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பாருங்கள், இவ்வளோ கார் பார்க்கிங்க. சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஃபேமிலியோடு வந்துருக்குறாங்க. நிறையா பேர் டூரிஸ்ட்டு தான் அதிகமாக வந்துருக்குறாங்க. ஆனால் கூட்டம் குறையவே இல்லைங்க. ஏன்னா தண்ணி இங்கே தான் இந்த அளவுக்காவது தண்ணி வருது, மற்ற சைடு எங்கேயுமே தண்ணி கொஞ்சம் கூட வரல. இப்போ உள்ளே வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இந்த ரோடு ஒன்று இருக்குது. இதில் வந்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்துட்டு காட்டுக்குள்ளே உள்ளே போய் போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கேயே வந்தீங்கன்னா நேம் போர்டு வச்சுருக்குறாங்க. இந்த வழியாக தான் உள்ளே போகணும். எல்லாம் இதில் தான் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. வண்டியெல்லாம் அங்கே நிறுத்தி வச்சுட்டு எல்லாருமே இந்த வழியில் தான் போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது போகிறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு வழி தான் இருக்குது, வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு வழி வந்துட்டு மெயினான பக்கத்தில் வந்து வேறு எதுவும் இல்லை. கார் பார்க்கிங்கில் உள்ளே போய் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்குறேன், வழியே ஒன்றுமே இல்லை. எல்லாம் காம்பவுண்டு செவுடு தான் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் இங்கிட்டு உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே போய் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பாருங்கள், பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குதுங்க. செம்ம பெருசாக இருக்குது, வேறு லெவலில். அங்கே மேலே ஒரு மலைத்தேன் ஒன்று கூட இதில் இருக்குதுங்க. பெரிய மலைத்தேன் ஆலமரத்தில் இருக்குது. அங்கே பாருங்கள், வந்தாச்சுங்க ஒரு வழியாக. இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நிறையா குருவி உட்காந்துருக்கும் போல். அது கத்துற சத்தம்லாம் கேட்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஆற்று ஓரத்தில் வந்துட்டு இந்த சத்தம் செம்மையாக இருக்குங்க. இங்கே உள்ளே ஐஸ் வண்டியெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள், ஐஸ் ஊற்றிட்டுருக்குறாங்க. பரவாயில்ல, இதிலே உள்ளே வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க போல். அங்கே சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த சைடு வந்து ரைட் சைடு ரொம்ப குப்பையாக கிடக்கு, நிறைய குப்பையாக போட்டு வச்சுருக்குறாங்க அந்த பக்கத்தில். இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம உள்ள ஆற்றுக்குள்ளே தானே போகிறோம். அங்கே பாருங்கள், அங்கே 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. வலை மாதிரி இதை கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன், மீன் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சைடு. அப்படியே அங்கே ஒரு ரோடு ஒன்று போயிட்டு இருக்குது பாருங்கள், மேலே பாலம் ஒன்று இருக்குது. அதில் நம்ம வந்துட்டு இதில் வந்து எல்லா சைடுமே உள்ளே போக முடியாது. இதில் வந்துட்டு ஒரு சில சைடு தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க லோக்கல் ஏரியா பசங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம டூரிஸ்ட்டு புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இங்கேயே ஒரு செக்யூரிட்டி ஒருத்தங்க இருக்கிறாங்க. போகும்போது இங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் அனுப்புவாங்க, எந்தெந்த சைடு போகணும் போகக்கூடாதுன்னு. அப்படி சப்போஸ் அதை மீறி போனோம்னா அவங்க அங்கேருந்து விசில் அடிப்பாங்க, அங்கிட்டு போகாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லி அங்கேருந்து சத்தம் போடுவாங்க. நம்ம எப்போவுமே ஆற்றுக்கு வந்துட்டு அந்த மணலில் நடக்கிறது தாங்க ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும் அந்த பீச் மண், இந்த மாதிரி ஆற்று மண்ணில் நடக்கிறது சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், பக்கத்துலேயே எங்கள் உள்ளே வந்தாச்சுங்க, தண்ணிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தாங்க ஒரு ரிவருக்கு வந்திருக்குறோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து பார்க்குறதுக்கு மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தாங்க தண்ணி ஓடிட்டு இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு. உள்ளே அங்கே பாருங்கள், அந்த பாலத்து வரையுமே பார்த்திங்கன்னா பசங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் நிறையா பேர் இருக்காங்க, கப்புள்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. மேலே அந்த சைடு பாருங்கள், வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள், அந்த பிரிட்ஜு மேலே, பாலத்து மேலே. வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிஜமாலுமே வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் வெயில் சரியான வெயில் தான் அடிக்குது. இருந்தாலும் நம்ம தண்ணி பக்கத்தில் வந்துன்னொன்னே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு தெரியலை, நல்லா சில்லுன்னு கூலிங்காக தான் இருக்குது. காற்றடிக்கிறதே பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க பாருங்கள், சுற்றி வளைச்சி வியூலாம் வேறு லெவலில் இருக்குது. சம்மருக்கு எங்கேயாவது நம்ம திருச்சி சைடு வெக்கேஷன் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபேமிலியோடு கண்டிப்பாக அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். கல்லணை வந்துட்டு வேறு லெவலில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அம்மா துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் கொண்டாந்து இங்கனே வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் துவைச்சிட்டு கழுவிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபேமிலியாக வந்துருக்குறாங்க எல்லாம் நிறையா பேருங்க. சின்ன பசங்க தான் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க, குட்டீஸ் தான் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தண்ணி அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பீடாக ஒன்றும் போகலைங்கண்ணே, அதனால் பயப்படாமல் உள்ளே இன்னும் குளிக்கலாம். அப்படியே நம்மளும் பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்தாச்சுங்க. அடுத்தது இங்கே சர்க்கஸ் ராட்டி நம்மளாம் அங்கே வச்சுருக்குறாங்க. இந்த சைடு வந்தாச்சுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் தான் நம்மளும் தண்ணியில் இருந்தோம், அதுக்கப்புறம் சரி போதும் அப்படின்ட்டு வந்தாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக வந்தோடனே என்ட்ரன்ஸில் இருக்கிற டேம் இது தான். இந்த அணைக்கட்டில் தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே குளிப்பாங்க இந்த இதில் தான். ஆனால் இப்போ பாருங்கள், தண்ணியே சுத்தமாக கொஞ்சம் கூட இல்லைங்க. ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. இதை கொஞ்சமாக தண்ணி அங்கண்ணே தேங்கி கிடக்கிறது தான் கிடக்குது, தண்ணி சுத்தமாக இல்லை. இதில் பாருங்கள் எங்கண்ணே மீன் பண்ணை, இதுதான் மீன் வந்துட்டு இதில் விட்டு வச்சுருப்பாங்க, வளர்க்குறதுக்காக மீன் விட்டு வச்சுருப்பாங்க. இதுவே பாருங்கள் எப்படி வத்தி போய் கிடக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. நம்ம இதுவே பார்த்தீங்கன்னா கல்லணை 2வது டைமோ 3வது டைமோ வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோலலாம் போய் பாருங்கள், அதில் எவ்வளோ தண்ணி இதில் கிடக்கும் பாருங்கள். இந்த இதிலலாம் அவ்வளோ தண்ணி கிடந்துச்சு, மீன் அவ்வளோ மீன் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தான் உள்ளே உட்காந்து குளிச்சிட்டு இருக்கிறாங்க, அது தண்ணி கிடக்கிற தண்ணியில் தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம டேமுக்கு மேலே இங்கே வந்தாச்சு.
இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த ஒரு இதில் மட்டும்தாங்க தொட்டி மாதிரி சின்னதாக கட்டி வச்சுருக்குறாங்க. இதில் மட்டும்தாங்க தண்ணி ஏதோ கொஞ்சம் கிடக்கு. இதில் மீன் நிறையா இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அவ்வளோ மீன் மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது பார்க்கும்போதே. போன டைம் இதில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்க்குறேன் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இதில் தண்ணி போயிடுச்சுன்னா இங்கே தான் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே உள்ளே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ராட்டு நாங்கள் வச்சுருக்காங்க. ஒரு ஆட்டோ மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஊஞ்சல் இருக்குது. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு தாங்க அவ்வளோது இருக்குது. அங்கே பாருங்க ஹெலிகாப்டர் சுற்றுற ராட்டினம் இருக்குது. இங்கே ஃபேமிலியோடு வரவங்களுக்கு தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலிக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம்னா அது நம்ம திருச்சியில் கல்லணை தான். இந்த சம்மர் சீசனுக்கு இந்த கல்லணை வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த சைடு பாருங்கள் பெரிய ராட்டினம்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே இந்த ட்ராகன் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தால் நல்லா ஆற்றுல உள்ள தண்ணியிலேயே நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இங்கே ராட்டினம் சுற்றுறது, அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ஒன்று வாங்கியிருக்கிறோம், ஆர்டர் போட்டிருக்கிறோம். பாருங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின மீன். 2 ஜிலேபி மீன் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. சூப்பராக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காரமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்படி மீனை சாப்பிட்டுட்டே அப்படியே எங்கிட்ட சுற்றி பார்த்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு செம்மையாக இருக்குங்க. கிளைமேட்டு வேறு, காற்று இங்கே வந்துட்டு கீழே கூட இங்கே மேலே காற்று செம்மையாக அடிக்குது. வந்தது கல்லணை ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு மீன்லாம் சாப்பிட்டு அப்படியே நம்மளும் ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. அங்கே போகிற வழியிலே பார்த்தோம் மாடெல்லாம் பாருங்கள், அப்படியே ஆற்றுக்குள்ளே பாருங்கள், ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே வரிசையாக போயிட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாராவது இந்த சம்மர் சீசனுக்கு எங்கேயாவது திருச்சியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா முக்கம்பு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு முக்கம்பில் தண்ணி சுத்தமாக இல்லை, அதனால் நீங்கள் கல்லணை வர தான் பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு நம்ம தண்ணியில் குளித்து என்ஜாய் பண்ணோம்னா கல்லணை ஒன்று தான் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஆறுகள் அருகினில் இருந்தும் அடை மழையது சோவன பொழிந்தும் அடி நீ